ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு 5 Minute Max. டுடே இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டெட் எக்ஸாம் 2019 பேப்பர் 1 and 2 எழுதுறவங்களுக்கு சைக்காலஜி ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஓகேங்களா, இதிலேருந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு 50 கொஷின் பார்ட் 1 வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமாக வரக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய ஒரு 50 வினாக்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் மினிட்டில் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் அந்த ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்து எடுத்து கொடுத்துருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களோட நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு இது வந்து உபயோகமாக இருக்கும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு 5 Minute Max. இப்போ டெட் எக்ஸாம் 2019க்கான சைக்காலஜி வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 1லேருந்து 50 வினாக்கள் கொடுத்துருக்காங்க. மேலும் பார்ட் 2 வினாக்கள் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வினா 1. எரிஸ்டிக் முறை டேஸ் கற்றலை வலியுறுத்துகிறது. செய்து கற்றலை. அல்ஸ் என்பவரது கற்றல் கொள்கையினை குறிக்கும் சூத்திரம் யாது? SCR ஈக்குவல் D இன்ட்டு SHR இன்ட்டு K-1. ஸ்கீமா எனப்படுவது முந்தைய அறிவு. 4. ஜெர்மனியில் உள்ள லீச்சிக் என்ற இடத்தில் முதல் ஆய்வுக்கூடத்தை நிறுவியவர் வில்லியம் ஹூண்ட். 5. JH ஃபெஸ்டாலஜி என்ற நூலை எழுதியவர் லியோனார்டும் கெடரோடும். 6. ஜான் டூயி கொள்கை பயனளவை கொள்கை. 7. வெக்ஸ்லர் என்பவர் உருவாக்கிய நுண்ணறிவு சோதனை எதனை கணக்கிட பயன்படுகிறது? விலக்கல். 8. வெகு நாட்களாக நமது நினைவில் இருப்பவை பல்புலன் வழி கற்றல். 9. வெக்ஸ்லர் பெல்லீவு என்னும் நுண்ணறிவு அளவுகோல் எந்த வயதினரின் நுண்ணறிவினை அளக்க பயன்படும்? 60 வயது. 10. விளங்காமல் ஒன்றை படிப்பது, அதனை நினைவில் நிறுத்திக் கொள்வது. விடை நெட்டுருவு நினைவு. 11. விரிச்சிந்தனை இவர்களுடைய தன்மையாகும். விடை படைக்கும் திறனுடைய மனிதர்கள். 12. விடலை பருவத்திற்கு தேவைப்படுவது. விடை வாழ்க்கை குறிக்கோள் வழிகாட்டல். 13. விஞ்ஞானி அப்துல் கலாம் அவர்களின் பள்ளி ஆசிரியர். விடை திரு ஐயாதுரை சாலமன். 14. வாழ்க்கையில் சிறப்பான வெற்றி பெற நுண்ணறிவுடன் மனவெழுச்சி முதிர்ச்சி தேவை. விடை மனவெழுச்சி முதிர்ச்சி தேவை. 15. வாழ்க்கையில் சிறப்பாக வெற்றி பெறுவதற்கு உதவும் உளவியல் காரணி யாது? விடை நுண்ணறிவு. 16. வாழ்க்கை சம்பவ துணுக்கு முறை எந்த முறையுடன் அதிக தொடர்புடையது? விடை உற்றுநோக்கல் முறை. 17. வால்டாரா பள்ளியை தோற்றுவித்தவர். விடை ருடால்ஃப் ஸ்டெர்னர். 18. இவற்றில் எது முன்பருவ கல்வி அல்ல? அங்கன்வாடி. 19. ஆளுமையின் வகைப்பாட்டு கொள்கையை ஆதரித்தவர் யார்? விடை ஷெல்டன். 20. வார்த்தைகளுக்கு முன்பே பொருள் என்ற கருத்தினை உடையவர். விடை பெஸ்டாலஜி. 21. வாய், நாக்கு, தொண்டை இவைகளில் அசைவுகள் ஏற்படுத்துவது பேசுதல். 22. வாக்கெடுப்பு எந்த உளவியல் முறையின் ஓர் வகை? விடை வினாவரிசை முறை. 23. வளர்ச்சியும் மாற்றமும் எனும் கொள்கைக்கு தொடர்பில்லாதது எது? விடை நேர்கோட்டு முறை. 24. வளர்ச்சி ஹார்மோன் அளவுக்கு அதிகமாக பிட்யூட்டரி சுரப்பியில் சுரக்கும் போது டேஸ் ஏற்படுகிறது? அசாதாரண உடல் வளர்ச்சி ஏற்படுகிறது. 25. வளர்ச்சி ஆளுமை கொள்கை யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா சிக்மண்ட் ஃப்ராய்ட், ஆட்லர், யூங். வளர்ச்சி ஆளுமை கொள்கைக்குரியவர் சிக்மண்ட் ஃப்ராய்ட், ஆட்லர், யூங். 26. வளமளிக்கும் திட்டம் யாருக்காக அறிமுகப்படுத்தப்பட்டது? கற்றலில் பின்தங்கிய சிறுவர்களுக்காக. 27. வழிகாட்டுதலின் நோக்கங்களை எடுத்துரைத்தவர். விடை ஆண்டர்சன். 28. வருத்தம், மகிழ்ச்சி, ஆச்சரியம், பயம் போன்றவை டேஸ் மனவெழுச்சிகள், அடிப்படை மனவெழுச்சிகள். 29. வரிசை முறைப்படி உள்ள எண்களின் பெருக்கல் முறையை மேம்படுத்தியவர். விடை ஃபிஷர். 30. வயதுக்கேற்ற முறையில் நுண்ணறிவு சோதனையை அமைத்தவர் ஆல்பிரட் பினே சைமன்.
31 வயது வந்தோருக்கான நுண்ணறிவு அளவுகோல் பற்றி கூறியவர் ஸ்கின்னர். விடை வந்து ஸ்கின்னர். 32 வயதின் அடிப்படையில் பல்வேறு படிநிலைகள் அமைவது ஒழுக்க வளர்ச்சி. வயதின் அடிப்படையில் பல்வேறு படிநிலைகள் அமைவது வந்து விடை வந்து ஒழுக்க வளர்ச்சி. 33 வடிவமைப்பு கோட்பாட்டை உருவாக்கியவர் டிச்னர். 34 வகைப்பாடு ஆளுமை கொள்கை ஹிப்போக்ரைட்ஸ், கிரச்சுமர், ஷெல்டன். வகைப்பாடு ஆளுமை கொள்கை வந்து ஹிப்போக்ரைட்ஸ், கிரச்சுமர், ஷெல்டன். 35 வகைப்பாடு அடிப்படை கூறு ஆளுமை கொள்கை ஐசன்க். 36 வகுப்பில் ஒழுங்கை நிலைநிறுத்த ஆசிரியர் கையாளுவதற்குரிய சிறந்த வழி தகுந்த துணைக்கருவிகளை ஏற்ற இடங்களில் பயன்படுத்துதல். 37 வகுப்பறையில் கற்றல் சிறக்க வேண்டியது அனுபவம் அளிக்கும் செயல் மூலம் கற்பித்தல். வகுப்பறையில் கற்றல் சிறக்க செய்ய வேண்டியது விடை வந்து அனுபவம் அளிக்கும் செயல் மூலம் கற்பித்தல். 38 வகுப்பறையில் ஆசிரியரால் மேற்கொள்ளப்படும் எச்செயல் மாணவர்களோடு மிகவும் நெருக்கத்தை ஏற்படுத்தும் என கருதுகிறீர்கள். வினா கேட்கப்படும் மாணவன் அருகில் சென்று வினாக்கள் கேட்பது. 39 வகுப்பறையில் ஆசிரியரது பொதுவான நடத்தை எவ்வாறு இருக்க வேண்டும். விடை அன்பாக இருப்பது. 40 வகுப்பறையில் ஆசிரியர் பாரபட்சமின்றி நடந்து கொள்ள வேண்டும். 41 வகுப்பறை பெரும்பாலும் இவ்வாறு இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக. லாக்கஸ் என்பது ஆராய்தலை குறிக்கும் சொல். லோக்கஸ் என்பது ஆராய்தலை குறிக்கும் சொல். 43 ரோசாக்கின் மைத்தட சோதனையில் உள்ளடங்கியது 10 கார்ட்ஸ். ரூசோ பிறந்த ஆண்டு ஜெனீவா. 45 ரூசோ அவர்களால் எழுதப்பட்ட எமிலி புத்தகத்தின் ஒரு பாத்திரம் சோஃபி. ராபர்ட் காக்னே என்பவரது கூற்றுப்படி கற்றல் என்பது 8 படிநிலைகளை கொண்டது. ரசல் பயன்படுத்திய முறை தொகுப்பாய்வு முறை. யுபிஇ என்பது அனைவருக்கும் தொடக்க கல்வி. மொழியில்லா சோதனை ஆக்கச் சிந்தனை வகை சோதனையை சாரும். மொழிசார் மனவியல் என்ற சொல்லை முதலில் பரப்பியவர்கள் ஆஸ்குட் செபியோக். Thank you for watching.